குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். அண்மை செய்தி. தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராவிட்டால் நீதிபதிகள் மீது அவதூறு பரப்பும் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக தலைமை நீதிபதி BR கவாய் வேதனை தெரிவித்துள்ளார். சமீபத்தில் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி மோஷூமி பட்டாச்சாரியா குறித்து மனுதாரரும் 2 வழக்கறிஞர்களும் அவதூறான கருத்துக்களை கூறினர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தினார். அப்போது தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்பதற்காக நீதிபதிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்கும் நடைமுறை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் இதுபோன்ற செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் BR கவாய் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்டதை உயர்நீதிமன்ற நீதிபதி ஏற்றுக்கொண்டதால் இனி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படாது என்று BR கவாய் கூறினார். சட்டத்தின் மகத்துவம் என்பது தண்டனையில் இல்லை எனவும் செய்த தவறுக்கான மன்னிப்பை கேட்கும்போது அதை ஏற்பதில்தான் இருப்பதாகவும் BR கவாய் தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் எதிர்காலத்தில் இதே தவறை செய்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தலைமை நீதிபதி எச்சரித்தார். அண்மை செய்தி. தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராவிட்டால் நீதிபதிகள் மீது அவதூறு பரப்பும் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக தலைமை நீதிபதி BR கவாய் வேதனை தெரிவித்துள்ளார். சமீபத்தில் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி மோசூமி பட்டாச்சாரியா குறித்து மனுதாரரும் 2 வழக்கறிஞர்களும் அவதூறான கருத்துக்களை கூறினர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தினார். அப்போது தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்பதற்காக நீதிபதிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்கும் நடைமுறை வேகமாக அதிகரித்து வருவதாகவும் இதுபோன்ற செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் BR கவாய் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்டதை உயர்நீதிமன்ற நீதிபதி ஏற்றுக்கொண்டதால் இனி அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படாது என்று BR கவாய் கூறினார். சட்டத்தின் மகத்துவம் என்பது தண்டனையில் இல்லை எனவும் செய்த தவறுக்கான மன்னிப்பை கேட்கும்போது அதை ஏற்பதில்தான் இருப்பதாகவும் BR கவாய் தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் எதிர்காலத்தில் இதே தவறை செய்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தலைமை நீதிபதி எச்சரித்தார்.